ஓம் சாந்தி. 5/1/2026. இனிமையான குழந்தைகளே, தந்தையின் ஸ்ரீமத் படி நீங்கள் மனிதரிலிருந்து தேவதையாகி விடுகிறீர்கள். ஆகையால் அவரின் உயர்ந்த வழியின் சாஸ்திரம் அனைத்து சாஸ்திரங்களிலும் தலையாய ஸ்ரீமத் பகவத்கீதை ஆகும். கேள்வி: சத்தியுகத்தில் உள்ள அனைத்து பொருட்களுமே மிக மிக நல்லதாக இருக்கும். ஏன்? பதில்: ஏனென்றால் அங்கே மனிதர்கள் சதோ பிரதானமாக இருப்பார்கள். மனிதர்கள் நல்லவர்களாக இருக்கும்போது பொருட்களும் நல்லதாக இருக்கும், மற்றும் மனிதர்கள் கெட்டவர்களாக இருக்கும்போது பொருட்களும் நஷ்டத்தை ஏற்படுத்துவதாக இருக்கும். சதோ பிரதான சிருஷ்டியில் கிடைக்காத பொருள் எதுவும் இருக்காது. எதையும் எங்கேயும் தேடி வாங்க வேண்டி இருக்காது. ஓம் சாந்தி. பாபா இந்த சரீரத்தின் மூலம் புரிய வைக்கிறார். இதற்கு ஜீவன் என கூறப்படுகிறது. இதில் ஆத்மாவும் உள்ளது, மேலும் இவருக்குள் பரமபிதா பரமாத்மாவும் இருக்கிறார் என குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். இதனை முதலில் உறுதியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஆகையால் இவரை தாதா என கூறுகிறோம். குழந்தைகளுக்கு இந்த நம்பிக்கை இருக்கிறது. இந்த நம்பிக்கையுடனே நினைவு செய்ய வேண்டும். பாபா யாருக்குள் வந்திருக்கிறாரோ அல்லது அவதரித்து இருக்கிறாரோ அவர் குறித்து தந்தை கூறுகிறார், நான் இவருடைய பல பிறவிகளிலும் கடைசி பிறவியில் கடைசி காலத்தில் வருகிறேன். இது அனைத்து சாஸ்திரங்களிலும் உயர்வான கீதையின் ஞானம் என குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீமத் அதாவது உயர்ந்த வழி, உயர்ந்தவரிலும் உயர்ந்த பகவானின் உயர்ந்ததிலும் உயர்ந்த வழியாகும். அவருடைய ஸ்ரீமத் படி நீங்கள் மனிதரிலிருந்து தேவதை ஆகிறீர்கள். நீங்கள் கீழான மனிதரிலிருந்து உயர்வான தேவதை ஆகிறீர்கள். இதனால் தான் நீங்கள் வருகிறீர்கள். நான் உங்களை உயர்ந்த விகாரமற்ற வழியில் நடக்கும் தேவி தேவதைகளாக ஆக்குவதற்காக வருகிறேன் என தந்தை கூட கூறுகிறார். மனிதரிலிருந்து தேவதையாவதன் பொருளையும் புரிந்து கொள்ள வேண்டும். விகாரம் நிறைந்த மனிதரிலிருந்து விகாரமற்ற தேவதைகளாக ஆக்குவதற்காக வருகிறார். சத்தியுகத்தில் கூட மனிதர்கள் இருக்கிறார்கள், ஆனால் தெய்வீக குணம் மிக்கவர்கள். இப்பொழுது கலியுகத்தில் இருப்பவர்கள் அசுர குணம் மிக்கவர்கள். முழுவதுமே மனித சிருஷ்டிதான், ஆனால் அது ஈஸ்வரிய புத்தி, இது அசுர புத்தியாகும். அங்கே ஞானம், இங்கே பக்தி. ஞானம் மற்றும் பக்தி வேறு வேறு அல்லவா? பக்தியின் புத்தகங்கள் எத்தனை மற்றும் ஞானத்தின் புத்தகங்கள் எத்தனை? தந்தை ஞானக்கடல் ஆவார். அவரின் புத்தகம் கூட ஒன்றுதான் இருக்க வேண்டும். தர்மத்தை உருவாக்கக்கூடியவர்களின் புத்தகமும் ஒன்றுதான் இருக்க முடியும். அவை தார்மீக புத்தகம் என சொல்லப்படுகிறது. தார்மீக புத்தகம் கீதையாகும். ஸ்ரீமத் பகவத்கீதை முதல் தர்மம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம், இந்து தர்மம் அல்ல என்பதை குழந்தைகள் அறிவார்கள். கீதையிலிருந்து ஹிந்து தர்மம் தோன்றியது மற்றும் கீதையை உரைத்தவர் கிருஷ்ணர் என மனிதர்கள் புரிந்து கொள்கிறார்கள். யாரிடமாவது கேட்டால் பரம்பரையாக கிருஷ்ணர் இதனை உரைத்தார் என சொல்வார்கள். எந்த சாஸ்திரத்திலும் சிவ பகவானுடைய மகா வாக்கியம் என்று இல்லை, ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடைய மகா வாக்கியம் என்று எழுதிவிட்டார்கள். கீதையை படித்தவர்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கு இது சகஜமாக புரியும். இந்த கீதையின் ஞானத்தின் மூலம்தான் மனிதரிலிருந்து தேவதை ஆனார்கள் என இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அதனை தந்தை இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறார். ராஜயோகம் கற்பித்துக் கொண்டிருக்கிறார். தூய்மையையும் கற்பித்துக் கொண்டிருக்கிறார். காமம் மிக பெரிய எதிரியாகும். இதனால் தான் நீங்கள் தோல்வி அடைந்தீர்கள். இப்பொழுது மீண்டும் இதன் மீது வெற்றி பெறுவதன் மூலம் நீங்கள் உலகை வென்றவர்களாக, அதாவது
உலகின் எஜமானராக ஆகிவிடுவீர்கள். இது மிகவும் சகஜமானதுதான். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை அமர்ந்து இவர் மூலமாக உங்களுக்கு படிப்பு சொல்லி தருகிறார். அவர் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஆவார். பிறகு இவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட மனிதர்களின் தந்தை. பெயரே பிரஜாபிதா என்பதாகும். பிரம்மாவின் தந்தை யார் என சொல்லுங்கள் என நீங்கள் யாரிடமாவது கேட்டீர்கள் என்றால் குழம்புவார்கள். பிரம்மா, விஷ்ணு, சங்கர் படைப்புகளாவர். இவர்கள் மூவரின் தந்தை ஒருவர் இருப்பார் அல்லவா? இந்த மூவரின் தந்தை நிராகாரமான சிவன் என நீங்கள் காட்டுகிறீர்கள். பிரம்மா, விஷ்ணு, சங்கர் இவர்களை சூட்சும வதனத்தின் தேவதைகளாக காட்டுகின்றோம். அவர்களுக்கு மேல் இருப்பவர் சிவன். சிவபாபாவின் குழந்தைகளாகிய ஆத்மாக்களுக்கு தம்முடைய சரீரம் இருக்கும் என குழந்தைகள் அறிவார்கள். அவரோ எப்பொழுதும் நிராகாரமான பரமபிதா பரமாத்மா ஆவார். நிராகாரமான பரமபிதா பரமாத்மாவின் குழந்தைகள் நாம் என குழந்தைகளுக்கு தெரிந்துள்ளது. ஆத்மா ஷரீரத்தின் மூலம் பரமபிதா பரமாத்மா என சொல்கிறது. எவ்வளவு சகஜமான விஷயங்கள். அல்லாஹ் மற்றும் ஆஸ்தி என சொல்லப்படுகிறார். கற்பிப்பவர் யார்? கீதையின் ஞானத்தை யார் சொன்னது? நிராகார தந்தை. அவர் மீது கிரீடம் முதலான எதுவும் இல்லை. அவர் ஞானக்கடல், விதை ரூபம், சைத்தன்யமானவர். நீங்களும் கூட உயிரோட்டமிக்க ஆத்மாக்கள் அல்லவா? முழு மரத்தின் முதலிடை கடைசியை நீங்கள் அறிவீர்கள். தோட்டக்காரர்களாக இல்லை. ஆயினும் எப்படி விதை போடுகிறோம், அதிலிருந்து மரம் வளர்கிறது என புரிந்து கொள்ள முடிகிறது. அது ஜடமான மரமாகும். இது சைத்தன்யமான உயிரோட்டமுள்ள மரமாகும். உங்களுடைய ஆத்மாவில் ஞானம் இருக்கிறது. வேறு யாருடைய ஆத்மாவிலும் ஞானம் கிடையாது. தந்தை சைத்தன்யமான மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக உள்ளார். ஆக மரமும் கூட மனிதர்களுடையதாக இருக்கும். இது சைத்தன்யமான படைப்பாகும். விதை மற்றும் படைப்பிற்கு இடையில் வித்தியாசம் இருக்கும் அல்லவா? மாங்கொட்டையை விதைப்பதன் மூலம் மாமரம் வளர்கிறது. பிறகு எவ்வளவு பெரியதாக ஆகிறது. அதுபோல மனிதரின் விதை கிடையாது. இவர் சைத்தன்யமான விதை ரூபமாவார். அவருக்குள் முழு சிருஷ்டி ரூபத்தின் மரத்தின் ஞானம் இருக்கிறது. எப்படி உற்பத்தியாகி வளர்ந்து பின் விநாசம் அடைகிறது. தந்தையும் குப்தமாக வந்துள்ளார். இந்த மிக பெரிய மரம் அழிந்து பிறகு அடுத்த மரம் எப்படி வளர்ந்து நிற்கிறது? இது குப்தமானதாகும். உங்களுக்கு ஞானமும் குப்தமானதாக கிடைக்கிறது. தந்தையும் கூட குப்தமாக வந்துள்ளார். இந்த படைப்பின் கன்று நடப்பட்டு கொண்டிருக்கிறது என நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது இது தூய்மையற்றதாக ஆகிவிட்டது. நல்லது. விதையிலிருந்து முதலாக முளைத்து வந்த இலைகள் யார்? சத்தியுகத்தின் முதல் இலை என கிருஷ்ணரை தான் சொல்வோம், லக்ஷ்மி நாராயணரை அல்ல. புதிய இலை சிறியதாக இருக்கும், பிறகு பெரியதாகும். ஆக இந்த விதைக்கு எவ்வளவு மகிமை இருக்கிறது. இது சைத்தன்யமானது அல்லவா? பிறகு இலைகளும் வெளிப்படுகின்றன. அவைகளின் மகிமை ஏற்படுகிறது. இப்பொழுது நீங்கள் தேவி தேவதைகளாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். தெய்வீக குணங்களை தாரணை செய்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும். இவர்களைப் போல ஆக வேண்டும் என்பதே முக்கியமான விஷயமாகும். சித்திரங்களும் உள்ளன. இந்த படங்கள் இல்லாவிட்டால் புத்தியில் ஞானமே வராது. இந்த படங்கள் மிகவும் பயனுள்ளதாகும். பக்தி மார்க்கத்தில் இந்த படங்களுக்கு பூஜை நடக்கிறது. ஞான மார்க்கத்தில் இந்த படங்களின் மூலம் நாம் இப்படி ஆக வேண்டும் என ஞானம் கிடைக்கிறது. நாம் இப்படி ஆக வேண்டும் என்று பக்தி மார்க்கத்தில் புரிந்து கொள்வது இல்லை. பக்தி மார்க்கத்தின் கோவில்கள் எத்தனை உருவாகின்றன? அனைவரையும் விட அதிகமான ஆலயங்கள் யாருடையதாக இருக்கும்? கண்டிப்பாக விதை ரூபமாக இருக்கும்
இருக்கும். சிவபாபாவினுடையதாக இருக்கும். அவருக்கு பிறகு முதல் படைப்பின் ஆலயங்கள் இருக்கும். முதல் படைப்பு அந்த லக்ஷ்மி நாராயணர் ஆவர். சிவனுக்கு பிறகு இவர்களுடைய பூஜை அனைவரையும் விட அதிகமாக நடக்கும். தாய்மார்கள் ஞானம் கொடுக்கின்றனர், அவர்களின் பூஜை நடப்பது இல்லை. அவர்கள் கற்பிக்கின்றனர் அல்லவா, தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்றார். நீங்கள் யாருக்கும் பூஜை செய்வது இல்லை. கற்பிக்க கூடியவருக்கு இப்போது பூஜை செய்ய முடியாது. நீங்கள் படித்து பின்னர் படிக்காதவராக ஞானமற்றவராக ஆகும்போது பூஜை நடக்கும். நீங்களே தேவி தேவதைகளாக ஆகிறீர்கள். நம்மை இப்படி ஆக்கக்கூடியவரின் பூஜை முதலில் நடக்கும். பிறகு வரிசை கிரமமாக நமக்கு பூஜை நடக்கும் என நீங்கள்தான் அறிவீர்கள். பிறகு கீழே விழுந்து 5 தத்துவங்களுக்கும் பூஜை செய்ய துவங்குகிறார்கள். ஷரீரம் 5 தத்துவங்களால் ஆனது அல்லவா? 5 தத்துவங்களுக்கு பூஜை செய்யுங்கள் அல்லது ஷரீரத்துக்கு செய்யுங்கள், எல்லாமே ஒன்றே ஆகும். இந்த ஞானம் புத்தியில் உள்ளது. இந்த லக்ஷ்மி நாராயணர் முழு உலகின் எஜமானனாக இருந்தனர். இந்த தேவி தேவதைகளின் ராஜ்யம் புதிய சிருஷ்டியில் இருந்தது. ஆனால் அது எப்பொழுது இருந்தது என்பது தெரியாது. லட்சக்கணக்கான வருடங்கள் என சொல்லிவிடுகிறார்கள். இப்பொழுது லட்சக்கணக்கான வருடங்களின் விஷயம் ஒரு பொழுதும் யாருடைய புத்தியிலும் இருக்க முடியாது. நாம் இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்பு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தோம் என்ற நினைவு இப்பொழுது உங்களுக்கு உள்ளது. தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் பிறகு மற்ற தர்மங்களில் மாறி சென்று விட்டனர். இந்து தர்மம் என சொல்ல முடியாது. ஆனால் தூய்மையற்றவர்களாக ஆன காரணத்தால் தம்மை தேவி தேவதைகள் என சொல்வது நன்றாகவே இல்லை. தூய்மையற்றவரை தேவி தேவதைகள் என சொல்ல முடியாது. மனிதர்கள் தூய்மையான தேவி தேவதைகளுக்கு பூஜை செய்கிறார்கள் எனும் பொழுது கண்டிப்பாக அவர்கள் தூய்மையற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆகையால் தூய்மையானவர்களின் முன்பாக தலை வணங்க வேண்டி இருக்கிறது. பாரதத்தில் குறிப்பாக குமாரிகளை நமஸ்காரம் செய்கிறார்கள். குமாரர்களை நமஸ்கரிப்பது இல்லை. பெண்களை வணங்குகிறார்கள். ஆண்களை ஏன் வணங்குவது இல்லை? ஏனென்றால் இந்த சமயத்தில் ஞானம் முதலில் மாதர்களுக்கு கிடைக்கிறது. தந்தை இவருக்குள் பிரவேசம் செய்கிறார். இவர் ஞானத்தின் பெரிய நதியாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். ஞான நதியாக உள்ளார். ஆணாகவும் இருக்கிறார். இவர் அனைத்திலும் பெரிய நதியாக இருக்கிறார். பிரம்மபுத்திரா நதி அனைத்திலும் பெரிய நதியாகும். அது கல்கத்தாவின் பக்கம் கடலில் சென்று கலக்கிறது. அங்கே விழாவும் நடக்கிறது. ஆனால் இது ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பு என்பது அவர்களுக்கு தெரியாது. அது நீரோடும் நதியாகும். அதற்கு பிரம்மபுத்திரா என பெயரிட்டு உள்ளனர். அவர்கள் பிரம்மா என ஈஸ்வரனை குறிப்பிடுகிறார்கள். ஆகையால் பிரம்மபுத்திராவை மிகவும் தூய்மையான நதியாக புரிந்து கொள்கிறார்கள். பெரிய நதி எனும் போது அது தூய்மையாக இருக்கும். பதீத பாவனன் என கங்கையை அல்ல, உண்மையில் பிரம்மபுத்திராவை சொல்ல வேண்டும். இதற்குதான் விழாவும் கொண்டாடப்படுகிறது. இதுவும் கடல் மற்றும் பிரம்மபுத்திரா நதியின் சங்கமம். பிரம்மாவின் மூலம் எப்படி தத்தெடுப்பது நடக்கிறது என்ற ஆழமான விஷயங்கள் புரிந்து கொள்ள வேண்டியவை ஆகும். அவை மறைந்து போய் விடுகின்றன. இது முற்றிலும் சகஜமான விஷயம் அல்லவா? பகவானுடைய மகா வாக்கியம், நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுத்தருகிறேன், பிறகு இந்த உலகமே முடிந்து போய்விடும். சாஸ்திரம் முதலான எதுவும் இருக்காது. பிறகு பக்தி மார்க்கத்தில் இந்த சாஸ்திரங்கள் இருக்கும். ஞான மார்க்கத்தில் சாஸ்திரங்கள் இருப்பது இல்லை. இந்த சாஸ்திரங்கள் பரம்பரை பரம்பரையாக நடந்து வருகின்றன என மனிதர்கள் புரிந்து கொள்கிறார்கள்.
மனிதர்கள் சிறிது கூட ஞானம் கிடையாது, கல்பத்தின் ஆயுளை லட்சக்கணக்கான வருடங்கள் என சொல்லிவிட்டனர். ஆகையால் பரம்பரையாக என சொல்லிவிடுகிறார்கள். இது அஞ்ஞானத்தின் காரிருள் என சொல்லப்படுகிறது. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு எல்லைக்கப்பாற்பட்ட ஞானம் கிடைக்கிறது. அதன் மூலம் நீங்கள் முதலிடை கடைசியின் ரகசியத்தை புரிய வைக்க முடியும். உங்களுக்கு இந்த தேவி தேவதைகளின் வரலாறு, புவியியல் முழுவதும் தெரியும். இவர்கள் தூய்மையான இல்லற மார்க்கத்தை சார்ந்தவர்களாக, பூஜைக்கு உரியவர்களாக இருந்தனர். இப்பொழுது பூஜாரிகளாக, தூய்மையற்றவர்களாக ஆகியுள்ளனர். சத்தியுகத்தில் தூய்மையான இல்லற மார்க்கம், இங்கே கலியுகத்தில் தூய்மையற்ற இல்லற மார்க்கம். பிறகு துறவர மார்க்கம் ஏற்படுகிறது. அதுவும் கூட நாடகத்தில் உள்ளது. அது துறவர தர்மம் என சொல்லப்படுகிறது. வீடு வாசலை துறந்து விட்டு காட்டிற்கு சென்று விடுகிறார்கள். அது எல்லைக்கு உட்பட்ட துறவரம். இதே பழைய உலகத்தில் தான் இருக்கிறார்கள் அல்லவா? நாம் சங்கம யுகத்தில் இருக்கிறோம். பிறகு புதிய உலகத்திற்கு செல்வோம் என இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். உங்களுக்கு நாள், கிழமை, வினாடி முதற்கொண்டு அனைத்தும் தெரியும். அந்த மனிதர்கள் கல்பத்தின் ஆயுளை லட்சக்கணக்கான வருடங்கள் என சொல்லிவிடுகிறார்கள். இதனுடைய கணக்கு முழுவதையும் எடுக்க முடியும். லட்சக்கணக்கான வருடங்களின் விஷயம் என்றால் யாரும் நினைவும் செய்ய முடியாது. தந்தையை பற்றி என்ன, எப்படி வருகிறார், என்ன காரியம் செய்கிறார் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் அனைவரின் தொழில், ஜாதகம் என அனைத்தையும் அறிவீர்கள். மற்றபடி மரத்தின் ஏராளமான இலைகள் உள்ளன. அவற்றை எண்ண முடியாது. இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட சிருஷ்டி ரூபத்தின் மரத்தில் எத்தனை இலைகள் உள்ளன? 5000 வருடங்களில் இவ்வளவு கோடிக்கணக்கில் உள்ளனர். லட்சக்கணக்கான வருடங்களில் மனிதர்கள் எவ்வளவு கணக்கற்றவர்களாக ஆகிவிடுவார்கள். சத்தியுகம் இவ்வளவு வருடங்கள், திரேதாயுகம் இவ்வளவு வருடங்கள், துவாபர யுகம் இவ்வளவு வருடங்கள் என எழுதப்பட்டுள்ளது என பக்தி மார்க்கத்தில் காட்டுகின்றனர். தந்தை அமர்ந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த அனைத்து ரகசியங்களையும் புரிய வைக்கிறார். மாவிதையை பார்க்கும் பொழுது மாமரம் முன்னால் வரும் அல்லவா? இப்பொழுது மனித சிருஷ்டியின் விதை ரூபம் உங்கள் முன்னால் உள்ளது. உங்களுக்கு மரத்தின் ரகசியத்தை புரிய வைக்கிறார். ஏனென்றால் சைத்தன்யத்தில் இருக்கிறார் அல்லவா? நம்முடைய இந்த மரம் தலைகீழானது என கூறுகிறார். இந்த உலகில் இருக்கும் ஜட பொருளாகட்டும், சைத்தன்யமாகட்டும், அவை அனைத்தின் நடிப்பும் மீண்டும் மீண்டும் நடக்கும் என நீங்கள் புரிய வைக்க முடியும். இப்பொழுது எவ்வளவு வளர்ச்சியை அடைந்தபடி உள்ளன. சத்தியுகத்தில் இவ்வளவு இருக்க வாய்ப்பில்லை. இந்த பொருள் ஆஸ்திரேலியாவிலிருந்து, ஜப்பானிலிருந்து வந்தது என சொல்கின்றனர். சத்தியுகத்தில் ஆஸ்திரேலியா, ஜப்பான் முதலானவை இருக்கவில்லை. நாடகத்தின்படி அங்குள்ள பொருட்கள் இங்கே வருகின்றன. முன்னர் அமெரிக்காவிலிருந்து கோதுமை முதலானவை வந்து கொண்டிருந்தன. சத்தியுகத்தில் எங்கிருந்தும் வராது. அங்கே ஒரு தர்மம் தான் இருக்கும். அனைத்து பொருட்களும் நிறைந்திருக்கும். இங்கே தர்மங்கள் அதிகரித்தபடி இருக்கின்றன. ஆக அவைகளுடன் அனைத்து பொருட்களும் குறைந்தபடி இருக்கின்றன. சத்தியுகத்தில் எங்கிருந்தும் வாங்குவது இல்லை. இப்பொழுது பாருங்கள், எங்கிருந்தெல்லாம் வாங்குகிறார்கள். மனிதர்கள் பிற்காலத்தில் அதிகரித்தபடி இருந்தனர். சத்தியுகத்தில் எந்த பொருளுக்கும் பற்றாக்குறை இருப்பது இல்லை. அங்குள்ள பொருட்கள் அனைத்தும் சதோ பிரதானமாக மிகவும் நன்றாக இருக்கும். மனிதர்களே சதோ பிரதானமாக இருப்பார்கள். மனிதர்கள் நல்லவர்களாக இருந்தால் பொருட்களும் நன்றாக இருக்கும். மனிதர்கள் கெட்டவர்களாக இருந்தால் பொருட்களும் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியவையாக இருக்கும். அறிவியலின் முக்கியமான பொருள் அணுகுண்டு. அதன் மூலம் எந்த அளவு அழிவு ஏற்படும், எப்படி உருவாக்குபவர்களாக இருப்பார்கள். உருவாக்கக்கூடிய ஆத்மாவிற்குள் முதலிலிருந்தே நாடகத்தின்படி ஞானம் இருக்கும். சமயம் வரும்பொழுது அவர்களுக்குள்
அந்த ஞானம் வரும். யாருக்குள் புத்தி இருக்குமோ அவர்கள்தான் காரியம் செய்வார்கள், மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பார்கள். கல்பம் தோறும் என்ன நடிப்பு நடந்ததோ அதுவே நடந்தபடி இருக்கும். இப்பொழுது நீங்கள் எவ்வளவு ஞானம் நிறைந்தவர்களாக ஆகிறீர்கள். இதனை விட சிறந்த ஞானம் கிடையாது. நீங்கள் இந்த ஞானத்தின் மூலம் தேவதைகளாக ஆகிவிடுகிறீர்கள். இதைவிட உயர்ந்த ஞானம் எதுவும் இல்லை. அது மாயையின் ஞானம். அதன் மூலம் விநாசமாகிறது. அவர்கள் சந்திரனுக்கு செல்கிறார்கள், ஆராய்ச்சி செய்கிறார்கள். உங்களை பொறுத்தவரை எதுவும் புதிய விஷயம் அல்ல. இவை அனைத்தும் மாயையின் பகட்டு. மிகவும் பகட்டை காட்டுகிறார்கள், மிகவும் ஆழத்தில் செல்கிறார்கள், மிகவும் புத்தியை குழப்பிக் கொள்கிறார்கள். கொஞ்சம் அதிசயம் செய்து காட்டுகிறார்கள். மிகவும் அதிசயம் செய்து காட்டினால் பிறகு நஷ்டம் ஏற்படும். என்னென்னவெல்லாம் உருவாக்கியபடி இருக்கிறார்கள். இதன் மூலம் இது விநாசமாகும் என உருவாக்குபவர்களுக்கு தெரியும். நல்லது, இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, குப்தமான ஞானத்தை சிந்தனை செய்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். தேவதைகளின் படங்களை முன்னால் வைத்தபடி அவற்றை வணங்குவதற்கு பதிலாக அவர்களைப் போல தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும். இரண்டாவது, சிருஷ்டியின் விதை ரூபம் மற்றும் அவருடைய சைத்தன்யமான படைப்பை பற்றி புரிந்து கொண்டு ஞானம் நிறைந்தவராக வேண்டும். இந்த ஞானத்தை விடவும் உயர்வானது எதுவுமில்லை என்ற போதையில் இருக்க வேண்டும். வரதானம். ஒரு தந்தையன்றி வேறு யாருமில்லை இந்த பாடத்தின் நினைவால் ஒரே சீரான மனோநிலையை அமைத்துக் கொள்ளும் சிரேஷ்டமான ஆத்மா ஆகுக. ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த பாடம் நிரந்தரமாக நினைவில் இருந்தால் சீரான மனோநிலையை பெறுவீர்கள். ஏனென்றால் அதிகமான ஞானம் கிடைத்துள்ளது, அநேக ஞான கருத்துகள் உள்ளது. இருப்பினும் கீழே விழும்பொழுது ஞானம் நினைவில் வர வேண்டும். அதுவே அதிசயம். சில சமயம் விஷயங்கள், யாரேனும் மனிதர்கள், பொருட்கள், சுற்றுச்சூழல் என்று ஏதேனும் ஒன்று தன்வசம் கீழே இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஒரு நொடியில் விஸ்தாரத்தை விடுத்து ஒரே சீரான நினைவில் நிலை பெற வேண்டும். அப்பொழுதே உயர்ந்த ஆத்மா ஆகுக என்ற வரதானத்தை பெற்றவர் என கூற முடியும். ஸ்லோகன். ஞானமெனும் சக்தியை கையாளும் பொழுது தடை போர் செய்வதற்கு பதிலாக தோல்வி அடைந்து விடும். அவ்யக்த சமிஞ்சை. இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தனங்களில் இருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி நிலையை அனுபவம் செய்யுங்கள். இப்பொழுது நீங்கள் அனைவரும், அனைத்து ஆத்மாக்களும், இயற்கையும் பக்தர்களும் முக்தி பெறும் வண்ணம் முக்தி பெற்று மாஸ்டர் முக்தி வழங்கும் வள்ளலாகுங்கள். இப்பொழுது பிரம்மா பாபா இந்த ஒரு விஷயத்திற்கான தேதியை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார் என்று ஒவ்வொரு குழந்தையும் எப்பொழுது ஜீவன் முக்தியை பெறுவார்கள், இறுதியில் ஜீவன் முக்தி நிலையை அடைந்து விடுவோம் என நினைக்காதீர்கள். நீண்ட கால ஜீவன் முக்திக்கான நிலைதான் ராஜ்ய பாக்கியத்தின் அதிகாரியாக ஆகச் செய்யும். ஓம் சாந்தி.